ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. முத்துக்குமரன் ரசிகர்களுக்குலாம் வந்து வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி என்னென்ன அப்போ வந்துட்டு முத்துக்குமரன் தோற்றுருவாரா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. எனக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ண ஒரு லிங்க் நம்ம யூடியூப்பில் இருக்க வீடியோ தான். ஜேம்ஸ் வசன் சார் அவங்களுடைய வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒன்று புரியும் அப்படின்னு. நானும் உள்ளே போய் பார்த்தா அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கவும் நம்மளுக்கு அப்படி ஷாக் ஆகுது. என்ன சொல்லியிருக்காருன்னா, ராணவ் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிஆர் இருக்கிற விஷயங்கள் வெளியில் பரவலாக பேசப்பட்டு வருது, உண்மைதான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ராணவ் ஏன் வந்து உள்ளே வந்து தெரியாத மாதிரி நடித்தார், தெரியாத மாதிரி இருந்தார் அப்படின்னா அந்த பிஆர் கும்பல்ஸ் தான் வந்துட்டு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களாம். அவங்க சொன்னதுனால தான் இவர் உள்ளே அந்த மாதிரி நடித்தார். அதனால தான் அதெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டு அதை சர்க்கிள் பண்ண முடியுது. அவர் ரொம்ப வெகுலி, அவர் வந்துட்டு இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், ரொம்ப நல்லவர், அவர் பாவம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ வந்துட்டு சௌந்தர்யா பியர்ஸை வந்து என்னை வந்து ரெண்டு பேருமே காண்டாக்ட் பண்ணாங்க. என்கிட்டலாம் அதெல்லாம் வேகாது, நான்லாம் அதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல வந்துட்டு எங்களுக்கு சௌந்தர்யா அவர்களுடைய அந்த க்யூட்னஸ்ஸு, இந்த க்யூட்னஸ் மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அது வந்து நல்லா போச்சு. இப்போ வந்து எங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, முத்துக்குமரனை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் வரணும் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. அது இப்போ நாங்கள் பண்ணோம், அது நல்லாவே ரீச் ஆகிட்டுருக்கு. எப்படிலாம் ரீச் பண்ணுறாங்க பாருங்கள் மக்களே. அப்போ உண்மைக்கு வந்துட்டு எப்படி, அதாவது ஒருத்தர் உண்மையாக ஒரு விஷயம் பண்ணுறான். டிக்கெட்டு ஃபினாலில் எவ்வளோ அட்டுழியங்கள் நடந்திருக்கு. அந்த லாஸ்ட் அந்த கடிகார டாஸ்கில் காலை வச்செல்லாம் ப்ளே பண்ணாங்க, அது பெருசாக ரீச் ஆகலை. ஆனால் எல்லா டாஸ்க்லேயும் தன்னோட முழு எஃபர்ட்டை போட்டு ஒரே ஒரு இதில் ஹோல்டுன்றதை அவங்களுக்குள்ளேயே வச்சதில் பவித்ரா எடுத்ததை வந்துட்டு வெளியில் பெருசாக ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு சண்டே எபிசோடில் வந்துட்டு கிளிக்கிறேன். சாட்டர்டே எபிசோடில் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா அந்த விஷயம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு? எனக்கு ஒன்றும் புரியல. இதில் என்ன ஒரு மேட்டர் நடக்குதுன்னா, இவ்வளவு நாள் அதாவது ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறாங்க. அதாவது நம்ம முத்துக்குமரனே வந்துட்டு கேம்ஸ்லாம் கொஞ்சம், ஏன்னா டாஸ்க் வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒரு 2 டிக்கெட் ஃபினாலுக்கு அப்புறமா சைலண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டாஸ்கில் எவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து குறைய வச்சாங்க. அவரை வந்துட்டு மவுத் பீஸ்ன்னு சொல்லி நம்ம அருண் கலாய்ப்பார், எல்லா விஷயங்கள் பண்ணாங்க. அப்போலாம் இந்த மாதிரி வந்துட்டு முத்துக்குமரன் பேடுன்னு சொல்லிட்டு பெருசாலாம் வந்து ட்ரெண்டிங் ஆகலை. இப்போ வீக்லி டாஸ்க்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாத நேரங்களையும் அவர் சைலண்ட்டாக இருக்கிற நேரங்களிலையும் இப்போ புதுசாக முத்துக்குமரன் வந்துட்டு சரியில்லை, முத்துக்குமரன் நெகட்டிவான ஒரு ஆள், வாய் மட்டும் வச்சு வெற்றி படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வருதில்ல. ஏன்னா இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு, சர்க்கார் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் சார் சூப்பராக அண்ணன் நடிச்சிருப்பாங்க, வேறு மாதிரி வருத்தமாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிதலாக கொடுப்பாங்க. என்னென்னா அந்த அந்த அதிலே சொல்லியிருப்பாங்க, திடீர்னு ரோடெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, திடீர்னு இந்த தேர்தல் வர நேரத்தில் ரோடை போடுவாங்க, ஏன்னா மனசில் பதியும். திடீர்னு பார்த்தா அப்போ வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் நிறைய விஷயங்கள் வரும். அதே மாதிரி மூஞ்சை வந்துட்டு காமிச்சு நாங்கள் வந்து எங்களோட பிராண்டை வந்து காமிப்போம் இப்படின்ற ஒரு விஷயம். இந்த 2 விஷயம் தான் வந்துட்டு இப்போ இங்கே பிஆர் வேலைகள். முதல்ல வந்துட்டு சௌந்தர்யாவோட ஃபேஸை காமிச்சு பிராண்ட் பண்ணுறாங்க. எப்படி காமிச்சு, வீட்டில் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இவங்க எப்படி கேமை பண்ணாங்க, அப்படி கேம் பண்ணாங்க, அப்படி கிடையாது, அழகாக இருக்காங்க பாருங்கள், இப்படி முடியை ஃபில் பண்ணுறாங்க, அப்படி முடியை ஃபில் பண்ணுறாங்க இப்படின்றது. இப்போ என்னென்னா அதெல்லாம் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சு போச்சு, முழிச்சிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும், ஒருத்தங்களை ப்ரைஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கு ஆப்போசிட்டை கூட நெகட்டிவாக காமிக்கிறோம். ப்ரைஸ் பண்ணுறது கூட பெருசாக ரீச் ஆகுது. ஆனால் நெகட்டிவாக காமிச்சு என்ன முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டாக இருக்க போது அவங்களே போய் பார்ப்பாங்க, முத்துக்குமரனுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கவங்களும் போய் பார்ப்பாங்க. அப்போ இது ஒரு துடுப்பு சீட்டு மாதிரி முத்துக்குமரனோட ஹேட்டர்ஸ்க்கு உடனே என்ன பண்ணுவாங்க, பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வைக்கிறது. இதை ஒரு அதாவது இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க பேசும்போது பெருசாக தெரியாது, ஒரே விஷயத்த 4 பேர் பேசும்போது ஒரு வேளை இருக்குமோ வருது பார்த்தீங்களா, ஒரு வேளை இருக்குமோ, அதுதான் இப்போ அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு சௌந்தர்யா பிஆர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஜாப் மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு முன்னாடி அதை வந்துட்டு நம்ம அலச வேண்டியது தேவையே இல்லை. ஏன்னா முத்துக்குமரனுக்கும் மக்களோட ஓட்டு அதிகப்படியாக இருக்கிற காரணத்தினால தான் இவங்களாம் இப்படி கதறாங்க, இல்லைன்னா கதற போகிறது கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு சோர்ஸ் அவங்களுக்கு போயிருக்கு, அது போனதுனால தான் சௌந்தர்யா வந்துட்டு அங்கே வின் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இறங்கியிருக்காங்க. சௌந்தர்யா வின் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இறங்கியிருக்க போகிறது கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அங்கே அஃபிஷியல் ஓட்டிங்கில் அதை நம்மளுக்கு தெரியாது. அஃபிஷியல் ஓட்டிங்கன்னா மேட்டர் நல்ல விஷயம் தான் நமக்கு தெரியும். அதில் முத்துக்குமார் முதல் இடத்துல இருக்காரா, 2வது இடத்துல இருக்காரா, லாஸ்ட்டில் இருக்காருன்றது இதுலேருந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய கருத்து. பிஆர் இருக்கோ பிஆர் இல்லையோ அதெல்லாம் விட்டுருங்க, முத்துக்குமார் முதல்ல இருக்காரா 2வதுல இருக்காரா இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் முதல்ல இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை இறக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் முதல் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா வீட்டில் ஒன்றுமே நடக்கலை, ஆனால் திடீர்னு பார்த்தா முத்துக்குமரனுக்கு மட்டும் அவ்வளோ ஹேட்டர்ஸான கமெண்ட்ஸ் வருது, எல்லாமே வருது. ஒன்றுமே இல்லை,
ஒரு 100 போஸ்ட்டை சர்க்குலேட் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. அந்த 100 போஸ்ட்டை பிஆர் டீமால் பண்ண முடியாதா? நம்மளே என்ன பண்ணுறோம், நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு எதுவுமே சோஷியல் மீடியா ஷேர் பண்ணதில்லை. யூடியூப்பில் தான் மட்டும் போடுறோம். பட் நிறைய அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேன்ஸும் வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. இது ஃபேன்ஸுக்கே இவ்வளோ போகும்போது ஒருத்தங்க இதே ஜாபாக வச்சுருக்கவங்க ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குறவங்க ஒரு டெய்லி 2 போஸ்ட் இதை பற்றி போடுறோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா ரீச் ஆகும். ஸோ அதன் மூலமாக வந்துட்டு இது வரதுனால இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. முன்னாடி வந்துட்டு 2 பேரோட ரசிகர்கள்லாம் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அதில் ஒருத்தவங்க ரசிகர்கள் மட்டும் எங்கள் இவருங்க வந்துட்டு இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் போஸ்ட்டு. அது உண்மையாக நடந்துச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அப்புறமா அந்த ரசிகரை கூப்பிட்டு பேசும்போது இதுதான் எனக்கு வேலை, அதனால் நான் வந்துட்டு இதை மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன், அவர் பண்ணுறாரோ இல்லையோ ஆனால் அவருக்கு வந்துட்டு ஒரு நல்லது போதா இல்லையா அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இதை சர்க்குலேட் பண்ணுவாங்க. நல்ல விஷயமா அவருக்கு நல்லது பண்ணுறவரா அப்போ இதை சர்க்குலேட் பண்ணு, இது உண்மையாக பொய்யா அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு வராங்க. ஸோ இதை ஒரு விஷயமாக வச்சு தான் நிறைய பேர் வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் சேஃபாக சூப்பராக தான் இருக்க போகிறாரு. இங்கே வந்து யார் என்ன பண்ணாலும் சரி, அர்ச்சனா திடீர்னு வந்துட்டு எனக்கு வந்துட்டு சௌந்தர்யா ரொம்ப நல்லவங்கள தெரியுறாங்கன்னு சொன்னாலும் சரி, எவ்வளோ நாளாக வந்து சௌந்தர்யா கண்ணுக்கு தெரில, கரெக்டாக வந்து முத்துக்குமரன் ஹையாக இருக்காருன்ற விஷயங்கள் அவங்களுக்கு போனதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அடுத்தபடியாக இருக்கிற சௌந்தர்யாவுக்கு ஓட்டு எப்படியாவது சப்போர்ட் கொடுத்து நம்மளோட ரசிகர்லாம் அவங்கள ஓட்டை போட வச்சு அவங்கள மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஏன் இப்படின்னு. அதாவது ஒருத்தவங்க பதறும் போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. நம்ம தான் தெளிவாகிக்கணும், நம்ம தெளிவாகிட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் நடக்குது, இது வருஷம் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் தானே, நம்மளுக்கு தெரியாதா? எல்லா இடத்துலையும் வருஷம் இது நடக்கிற விஷயங்கள். நம்ம கரெக்டாக ஒரு விஷயம், ஒரு பெரிய சம்பவம், ஒரு தேர்தல் வருதோ இல்லை ஒரு இந்த மாதிரி வந்து அதாவது முடிவுகள் அறிவிக்கப்பட நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நல்ல விஷயமா வரும், கெட்ட விஷயமா வரும். எது மக்கள்கிட்ட ரீச் ஆகுமோ அதை செய்கிறதுக்கு அவங்களாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ஏன் இவ்வளோ நாளாக செய்யாமல் இப்போ வந்து செய்கிறாங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, எந்த மக்கள் பணியாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஏன் இவ்வளோ நாள் செய்யலை, இவ்வளோ நாள் ரோடு நல்லாவாக இருந்துச்சு, இன்றைக்கி ஏன் திடீர்னு ரோடு வருது, அப்போ ஏதாவது வருதா? ஆமாம் வருது, நம்மளுக்கு மைண்டு போதில்லை, இப்போ மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு இருக்கும். இதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் முத்துக்குமரன் வந்து இதனால தான் பிரச்சனை அப்படின்லாம் கிடையவே. அழகாக பாருங்கள், ஜேம்ஸ் வசந்தில் எவ்வளோ பெரிய ஆள், அவர் கிளியராக சொல்கிறாரு. அவரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ண, ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்களெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த பிஆர் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் அந்த சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ரிவ்யூஸ் கொடுக்குற விஷயங்கள்லாம் போகுது. அதில் நானும் ஒருத்தர் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்த அங்கீகாரத்தில் போயிட்டுருக்கு. அதுலேயும் நம்ம பார்க்கும்போது கண்கூட தெரியுது ஒரு சில பேர் டப்பான பெல்ட் அடிச்சுட்டு அந்த பக்கம் மாறுறாங்க. ஏன் அவங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி மாறி இருக்கக்கூடாது? புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்கும். நம்ம மனசாட்சி தான், எல்லாமே நம்ம மனசாட்சி தான். நம்ம மனசாட்சிக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் பண்ணலை, ஜேம்ஸ் வசந்த் சார் பண்ணலை. மனசாட்சிக்கு விரோதமாக நான் வந்து காசுக்காக இதை பண்ணுவேன்னா ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அது தேவை கிடையாது. அவங்க பண்ணுறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அதை வந்துட்டு நம்ம வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் சோஷியல் மீடியா தெறிக்கி விடும்போது தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்று தான், இதுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடினா நம்மளோட உரிமையை நம்ம விட்டு கொடுக்கூடாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு போகிற விஷயத்தை எப்பயுமே விட்டு கொடுக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து வாயில் ஈஸியாக வந்து குறை சொல்லிடுறோம் ஒருத்தரை. இது நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஒருத்தங்களை அந்த ஈஸியாக ப்ரைஸ் பண்ணிடுவோம், அவங்களும் சூப்பர் பண்ணு, இது வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா கேட்டிங்கன்னா ஓட்டுருக்கே மாட்டாங்க. அதை யாருங்க அங்கே போய் பண்ணிவிட்டு எப்படியும் அவன் தான் வரப்போகிறான், இவன் தான் வரப்போகிறான், இப்படி தான் வந்து இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அது தேவையே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட உரிமையாக எல்லாம் போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டிங்கன்னா தான் இதோ இப்போ வந்து நம்ம முத்துக்குமரனை வின் பண்ண வைக்க முடியும். அதுக்கு சொல்ல வரேன் நான். ஸோ புரிஞ்சுக்குங்க, தெளிவாய்க்குங்க. இதனால் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஆர் கும்பல் என்ன சதி பண்ணாலும் சரி முத்துக்குமரன் தான் வின் பண்ண போகிறாரு. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? மக்கள் சக்திக்கு முன்னாடிலாம் எதுவுமே வந்து சர்க்குலேட் ஆகாது. அதே மாதிரி ஒருத்தர் சூப்பராக சொல்லியிருந்தார், இப்போலாம் வந்துட்டு அந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிலாம் பண்ண முடியாது, வேணால் ப்ரொமோஷன் வேணால் பண்ணலாம், ஓட்ஸில் போய் குளறுபடிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இப்போ வந்து பிக் பாஸ் டீம்லாம் வந்து பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கவலையப்பட தேவையில்ல, முத்துக்குமரன் தான் வின் பண்ண போகிறான்றதை என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.